இந்த எலும்பி பிரகாசி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எலும்பி பிரகாசியோட நோக்கம் என்னன்னா கேரக்டர் ஸ்டடி. பைபிளில் வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் உண்டு. நம்ம முக்கியமான தேவ மனிதர்களை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏழாவதாக யாக்கோபை பற்றி படிக்க போகிறோம். இந்த யாக்கோபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்திர பிதாக்களின் தகப்பன். யாக்கோபு யார் அப்படின்னா கோத்திர பிதாக்களின் தகப்பன். இந்த யாக்கோபு பற்றி நல்லா பெருமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை விட, ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை விட யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் மேம்பட்டது. அது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டினது அப்படின்னு ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த யாக்கோபு ரொம்ப முக்கியமான ஒரு வேதத்தில் ஒரு சரித்திர புருஷன். ஒரே வார்த்தையில் சொன்ன கோத்திர பிதாக்களின் தகப்பன், ஆசீர்வாதத்தின் மேல் பசி தாகம் உள்ளவன். நம்ம இப்ப எப்படி பார்க்க போறோம்னா யாக்கோபு பத்தி ஒரு 50 புல்லட் பாயிண்ட்ஸ், 50 இயல்புகள், சிறப்பு இயல்புகள். யாக்கோபு பத்தி ஒரு 50 சிறப்பு இயல்புகள் பார்க்க போறோம். அப்புறம் ஒரு 45 அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்க போறோம். 1 by 1 கால குறிப்புகள், இதுக்கப்புறம் இது நடந்ததுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற முக்கியமான 5 சம்பவங்களை குறித்து பார்த்துட்டு அவன மரணத்தை பார்த்து முடிக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான வேத பாடம். சரி, இப்ப நம்ம யாக்கோபுடைய இயல்புகள் மற்றும் சிறப்பு இயல்புகளை பார்க்கலாம். முதலாவதாக இவன் கோத்திர பிதாக்களின் தகப்பன். இவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட மேம்பட்டது. இவனுடைய ஆசீர்வாதங்கள் நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டினதுன்னு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் மேல் பசி தாகம் உள்ளவன் தான் இந்த யாக்கோபு. இரண்டாவதாக பிறந்து முதலாவதாக ஆசீர்வாதத்தை பெற்றவன். ஆசீர்வாதத்திற்காக மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன். முக்கியமானது நினைத்ததை செய்து முடிப்பவன். குணசாலியும் கூடாரவாசியுமானவன். முக்கியமானது என்னது? குணசாலியும் கூடாரவாசியும் ஆனவன். தேவனாலே சிநேகிக்கப்பட்டவன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போய் இரு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனானவன். உலகின் முதல் சாம்ராஜ்யமான எகிப்தின் சாம்ராஜ்யத்தின் அதிபதி பார்வோனையே ஆசீர்வதித்தவன் இந்த யாக்கோபு. இது மாதிரி ஒரு 40 பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் யாக்கோபுக்கு 8 முறை தரிசனமானார். ஆபிரகாமுக்கு எத்தனை முறை தரிசனமானாரு? 10 முறை தரிசனமானார்னு நம்ம போன வேத பாடத்துக்கு முந்தின வேத பாடத்தில் பார்த்தோம். 10 முறை தரிசனமானார். நான் இந்த முறை 8 முறை தரிசனமானதையும் ஒன்றுனா சொல்ல போறேன், வசனத்தின்படி சொல்ல போறேன். சரிங்களா? 8 முறை தரிசனமானார்னு பார்க்குறோம். தேவனால் பெயர் மாற்றப்பட்டவன். இவருடைய தாத்தா ஆபிரகாம் மாதிரியே தேவனால் பெயர் மாற்றப்பட்டவன். ஆபிரகாமாக மாற்றப்பட்டான். காம் சபிக்கப்பட்டவன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமாக மாற்றப்பட்டார். யாக்கோபு இஸ்ரவேலராக மாற்றப்பட்டார். சரிங்களா? யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குதிங்காலை பிடிக்கிறவன், தட்டி வீழ்த்துபவன், பின்னால் வருபவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா தேவன் அவன் யாக்கோபுங்கிற பேரை மாத்திர உடனே இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சார் இல்லையா? இஸ்ரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனோடு சேர்ந்து ஆள்கிறவன். நீ இனி அடுத்தவனை காலை பிடிக்க மாட்ட, என்னோட சேர்ந்து ஆளுவ. காலை எதுக்கு பிடிப்பாங்க? ஒன்னே காலை தொட்டு கும்பிடுறதுக்கு பிடிப்பாங்க, வணங்குறதுக்கு பிடிப்பாங்க, இல்லைன்னா காலை வாடுறதுக்கு பிடிப்பாங்க. இவன் காலை வாடுறதுக்கு பிடிச்சவன். ஆனா ஆண்டவரோட சிநேகிக்கப்பட்டதுனால வாழ்க்கை மாறுது. நீசனாய் இருந்தவனை தன்னுடைய தாசனாய் மாற்றினார் தேவன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, முற்பிதாக்களில் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் இந்த யாக்கோபு மட்டுமே. முற்பிதாக்கள் 3 பேரில் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் இந்த யாக்கோபு மட்டுமே. எப்படி அப்படின்னா ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு எழுத்தின் பிரகாரம் 8 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? அந்த 8 பிள்ளைங்களை 7 பிள்ளைகளை விலக்கி ஒரு பிள்ளையை தான் தன்னுடைய சிரேஷ்ட புத்திரனாக, தன்னுடைய வாரிசாக ஆபிரகாம் அறிவித்தார். தேவனே அறிவித்தார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? ஏசா, யாக்கோபுன்னு. தேவனே சொல்றார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். சரியா? அப்ப ஆபிரகாமுக்கு 7 பிள்ளைகள் தள்ளப்பட்டது.
ஏசாவுக்கு ஒரு பிள்ளை தள்ளப்பட்டது. இங்கே யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளுமே ஆசீர்வதிக்கப்பட்டது, 12 பிள்ளைகளுமே கோத்திர பிதாக்கள். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்குறோம் மத்தேயு வம்ச அட்டவணையில், மத்தேயு புஸ்தகம் எடுத்த உடனே வம்ச அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு அப்படின்னு தான் வரும், இஸ்மவேல் வராது. அடுத்து ஈசாக்கின் குமாரன் யாக்கோபுன்னு தான் வருமே தவிர ஏசா வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு யூதா மட்டும் வராது, யூதாவின் சகோதரர்கள் பேரும் சகோதரர்கள்னு சேர்ந்து வரும், சகோதரர்கள்னு சேர்ந்து வரும். அதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்துக் கொண்டவன் இந்த யாக்கோபு. ஏன்னா ஒரு பசி தாகம் வாஞ்ச எப்படியாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தேவன் தான் தெரிந்து கொண்ட சந்ததி எப்படி அழைக்கிறார்னா ஆபிரகாமே அப்படின்னு அழைக்கல, ஒரு கூட்டத்தை ஆபிரகாமேன்னு அழைக்கல, ஒரு கூட்டத்தை ஈசாக்கே அப்படின்னு அழைக்கல, ஆபிரகாமியரே ஈசாக்கியரே அப்படின்னு அழைக்கல. எப்படி அழைக்கிறார்னா யாக்கோபே அப்படின்னு அழைக்கிறார். ஆபிரகாமே அழைக்கல, ஈசாக்கே அழைக்கல, எப்படி அழைக்கிறாரு? யாக்கோபே அப்படின்னு அழைக்கிறார். ஏன்னா தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், ரொம்ப முக்கியமானது, தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். யாக்கோபை தன்னுடைய தாசன் என்று குறிப்பிடுகிறார். யாக்கோபை தன்னுடைய தாசன் என்று குறிப்பிடுகிறார். எல்லாத்தையும் குறிப்பிட மாட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, யோபு, காலேப், எசேக்கியா ராஜா, இந்த மாதிரி ஒரு சில பேரை தான் அவர் தாசன் கூப்பிடுவார். இந்த யாக்கோபு எப்படி இருந்தான்னா நீசனாக இருந்தான், அறிவில்லாதவனாக இருந்தான். சரிங்களா? அவனை தான் என்னுடைய தாசன் அப்படிங்கிறார், அவனை தான் என்னுடைய தாசன் அப்படிங்கிறார். பாருங்க, இந்த யாக்கோபு பத்தி முக்கியமானது என்னன்னா அழிந்து போகிற போஜனத்தை கொடுத்து அழியாத சேஷ்ட புத்திர பாகத்தை, ஷெனாயிம்னா இருமடங்கு ஆசீர்வாதம் எபிரேயத்துல. அழிந்து போகிற போஜனத்தை ஏசாவுக்கு கொடுத்து அழியாத ஷெனாயிம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு ஒரு கடினமான உழைப்பாளி. வேதத்தில் முழு வேதத்திலையும் தேடி பார்த்தாலும் யாக்கோபு மாதிரி ஒரு பெரிய உழைப்பாளியை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பாளி. தன்னை குறித்து மேன்மை பாராட்டாதவன், 20 வருஷம் 16ஆம்ல வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது தன்னுடைய அண்ணனை பார்த்துட்டு என்ன பண்றாரு? 7 தடவும் குனிந்து வணங்குனாருன்னு போட்டிருக்கோம். எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவருடைய மனம் மாற்றப்பட்டது. நம்ம கடைசியில் அது விளக்க உரையில பார்க்கலாம், அது எப்படி மாறினதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஏசாவுக்கு கானானிலே பிள்ளை பிறந்தார்கள். ஏசாவிற்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தார்களோ அத்தனையும் கானானிலே பிறந்தார்கள். ஆனால் கானானை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஏசாவின் பிள்ளைகள் கானானை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆனால் யாக்கோபிற்கு பிள்ளைகள் எல்லாம் 16ஆமிலே பிறந்தார்கள். எல்லோரும் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள், கோத்திர பிதாக்கள் ஆனார்கள். நீங்க எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுதான் கான்செப்ட். எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். அதற்காக நீங்க உங்களை தயார்படுத்தணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏசா தகப்பன் பிள்ளை என்றும் யாக்கோபு தாயின் பிள்ளை என்றும் சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த யாக்கோபு தன்னுடைய தாயின் மரணத்தை காணாதவன், பார்க்க முடியல. தாயின் மரணத்தை அவன் பார்க்க முடியல. பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். இந்த யாக்கோபு தான் முதல்ல அபிஷேகம் செய்தான் அப்படின்னு. வேதத்திலே முதல் அபிஷேகம் என்கிற வார்த்தை எங்க வருதுன்னா இந்த யாக்கோபு அந்த சம்பவத்தை படிக்கும் போதுதான் தெரியும். ஒரு படுத்திருந்த கல்லை எடுத்து தூணுக்கு அபிஷேகம் செய்தான் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த அபிஷேகம், பொருத்தனை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யாக்கோபு படிக்கும் பொழுதுதான் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஒரு தரிசனக்காரன். தேவன் இவனோடு 8 முறை இடப்பட்டார். யாக்கோபு ஒரு தரிசனக்காரன். இவன் மகன் யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன். தரிசனம் எப்படின்னா கண்ணை திறந்துகிட்டு இருக்கும் போதே அப்படி வரும், ஒரு பட விளக்கமா வரும். சொப்பனம் அப்படிங்கிறது தூங்கும் போது வரும். யாக்கோபு தூங்கும் போதும் பார்த்தாரு, அவர் தரிசனத்திலையும் பார்த்தாரு. அதனால யாக்கோபு ஒரு தரிசனக்காரன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெபிக்க உட்கார்ந்தான்னா எழும்ப மாட்டான். ஜெபிக்க உட்காந்துட்டான் அப்படின்னா எழும்பவே மாட்டான். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எப்பாப்பிரான்னு ஒருத்தர் இருக்கான். எப்பாப்பிரா அவர் ஜெபங்களில் போராடுகிறவன். உங்களுக்காக ஜெபங்களில் பவுல் சொல்வார், ஜெபங்களில் போராடுகிறவன். அதே மாதிரி எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் ஜெபிக்க உட்காந்துட்டாருன்னா அவரு எழும்பவே மாட்டார். எலியா ஜெபம் பண்ணாருன்னு தான் போட்டிருக்கு, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாருன்னு போடல. அதனால ஜெபத்துல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எசேக்கியா எப்படி அந்த சிவத் பக்கமா உட்கார்ந்து தன்னுடைய ஆயுள் நாட்களை கூட்டிக் கொண்டாரோ, அதே போல இந்த யாக்கோபு அப்படிங்கிறவன் போராடி தனக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் விடமாட்டான். ஜெபங்களில் போராடுகிறவன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவரோடும் ஆண்டவர் நம்மோடும் உறவாட வேண்டும் என்பதற்கு யாக்கோபு ஒரு நல்ல அடையாளம். இதற்கு நாம் போராடணும்.
உறவாடணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது, போராடணும். அதிகாலையில் எழும்பணும். உலகத்தில் யார் ஜெயிக்கிறவங்க தெரியுமா? உலகத்தை யார் ஜெயிக்கிறவங்க தெரியுமா? யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்திருந்து தேவனை பார்க்குறாங்களோ, தியானிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் உலகத்தை ஜெயித்தவர்கள். நிறைய பேர் பாருங்கள், உலகத்தில் அநேக மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை தேடினவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்காங்க. அதனால நாமளும் தேவனோடு உறவாடணும்னா போராடி ஜெபிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆபிரகாமுடைய திருமணம் அவனுடைய ஊர்லேயே நடந்தது. ஆபிரகாமுடைய திருமணம் அவனுடைய ஊர்லேயே நடந்தது. அவனுடைய நாட்டிலேயே, அவனுடைய ஊர்லேயே, அவனுடைய வீட்டிலேயே நடந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா மணமகள் யாருன்னா தன்னுடைய தகப்பனாருடைய மகள், தகப்பனாருடைய மருமலையாட்டியுடைய மகள். அங்கேயே நடந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஈசாக்கோட திருமணம் எங்க நடந்ததுன்னா, மணமகனை தேடி வர்றா. ரெபேக்காள் எங்க இருந்து வர்றா? 16 இருந்து மகனை தேடி, ஈசாக்கை தேடி வர்றா. ஆனா இவன் யாக்கோபுடைய திருமணம் எப்படி நடந்துச்சுன்னா, இவன் அங்கே போகிறான், இவன் அங்கே தேடி போகிறான். ஒரு மணப்பெண். அவங்க அப்பா சொல்லியிருப்பார், ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பார்னா, குமாரத்திக்களுக்குள் ஒரு பெண்ணை கொள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். இவன் 4 பெண்ணை கல்யாணம் பண்ணிடுவான். இதை நம்ம விளக்கமா பார்க்க போறோம். முதல் திருமணம் ரொம்ப கேலி குத்தா அமையும். நம்ம அதை விளக்கமா பார்க்க போறோம். அடுத்து, வேதத்தில் மொத்தம் எத்தனை யாக்கோபுகள் உள்ளன? மொத்த வேதத்தில் எத்தனை யாக்கோபுகள் இருக்கிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா எத்தனை அந்த பேர்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். இங்க மொத்தம் 8 யாக்கோபுகள் இருக்காங்க. எத்தனை யாக்கோபுகள்? 8 யாக்கோபுகள். அது படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவா தெரியும். முதலாவதாக நம்ம படித்து கொண்டு இருக்கிற இந்த யாக்கோபு, ஈசாக்குடைய மகன், ஆதாமுக்கு 22வது சந்ததி. ஆதாமுக்கு 22வது சந்ததி. ஆதாம் சேத்தை பெற்றான், சேத் ஏனோஸை பெற்றான், ஏனோஸ் கேனானை பெற்றான், கேனான் மகளையேலை பெற்றான், மகளையேல் யாரேதை பெற்றான், யாரேது ஏனோக்கை பெற்றான், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான், மெத்துசலா லாமேக்கை பெற்றான், லாமேக்கு நோவாவை பெற்றான், நோவா ஷேமை பெற்றான், ஷேம் அர்பக்ஷாத்தை பெற்றான், அர்பக்சாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான், ஏபேர் பேலேகுவை பெற்றான், பேலேகு ரெகுவை பெற்றான், ரெகு செருகுவை பெற்றான், செருகு நாகோரை பெற்றான், நாகூர் தேராகுவை பெற்றான், தேராகு ஆபிரகாமை பெற்றான், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அந்த யாக்கோபை தான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 22வது சந்ததி. ஆதாமுக்கு யாக்கோபு 22வது சந்ததி. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது யாக்கோபு யாருன்னா, மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தகப்பன். மரியாளுடைய கன்னி மரியாள் இருந்தாங்க இல்லையா, இயேசுவின் தாயார். மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு. 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவோட அப்போஸ்தலர்கள் 12 பேர் இல்லையா, அதுல முக்கியமான 3 அப்போஸ்தலர்கள் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. அந்த யாக்கோபுல வர்ற இந்த யாக்கோபு 3வது யாக்கோபு. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன யாக்கோபு, அல்பேயின் மகன். அடுத்து 5வது இயேசுவின் சகோதரன் யாக்கோபு, இயேசுவின் சகோதரன் யாக்கோபு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யூதாவின் சகோதரன் யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யூதாவின் சகோதரன் யாக்கோபு. அடுத்து பார்த்தீங்கன்னா யோசேயின் சகோதரனும் மரியாளின் மகனும், யோசேயின் சகோதரனும் மரியாளின் மகனுமானிய யாக்கோபு. அடுத்து 8வதான யாக்கோபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குறிப்பிடுகிற பேர் யாக்கோபே, யாக்கோபு வம்சத்தாரே அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அதான் 8வது யாக்கோபு. நம்ம யாக்கோபு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். இதை பார்த்து நம்ம படிக்கும் பொழுது, ஓ இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒரு குறிப்பிட்ட சில பேருடைய பேர் அதிகமாக வந்திருக்கும். பைபிளில் ஒரு குறிப்பிட்ட சில பேருடைய பேர் அதிகமாக வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டாப் 10 அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி டாப் 5 அப்படி பார்க்க போகிறோம். இந்த பைபிளில் முதல் 5 இடங்களை பெற்றவங்க யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேதத்தில் இவருடைய பேர் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1528 தடவை வந்திருக்கு இயேசுவோட பேர். இயேசு அப்படின்னு 973 தடவை, இயேசு அப்படின்னு 973 தடவையும், கிறிஸ்து அப்படின்னு 555 தடவையும், மொத்தம் 1528 தடவையும் வந்திருக்கு. 2வதாக யார் பேர் அதிகமாக வந்திருக்குன்னா, சங்கீதக்காரன் தாவீதோட பேர் 1011 தடவை வந்திருக்கு, 1011 தடவை வந்திருக்கு. 3வதாக யார் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
மிகப்பெரிய தீர்க்கதரிசி மோசேயோட பேரு 828 தடவை வந்திருக்கு. 828 தடவை வந்திருக்கு. நாலாவதா யார் பேர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுலோட பேர் வந்திருக்கு. சவுலோட பேரு 389 தடவை. 389 தடவை. ஐந்தாவதாக இடம்பெற்றவர் தான் இந்த யாக்கோபு. யாக்கோபோட பேரு எத்தனை தடவை வந்திருக்குன்னா 358 தடவை வந்திருக்கு. 358 தடவை வந்திருக்குது. ஸோ இதுல இருந்தே யாக்கோபுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபை பற்றி வேதத்தில் 66 புஸ்தகம் இல்லையா, அதில் ஒரு சில புஸ்தகங்கள் யாக்கோபை பற்றி அதிகமாக பேசுது. ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 12ஆம் வசனம். மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11 to 13 வரை. அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அடுத்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 யாக்கோபின் கிணறு பற்றி குறிப்பிடுவாங்க. அடுத்து எபிரேயர் 7:12. இதெல்லாம் அந்த யாக்கோபு, பழைய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபு பற்றி ஒரு சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஒரு சில மணி நேரத்திலே ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து கொண்ட இந்த யாக்கோபு அப்படின்னு சொல்லப்படுகிற யாக்கோபு ஒரு சில மணி நேரத்திலே அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் கடகடன்னு வந்துருச்சு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு மேலாச்சு. 20 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆசீர்வாதம் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நான் பெரிய ஆள் ஆயிருவேன் அப்படி கிடையாது. ஆசீர்வதித்த உடனே பெரிய ஆள் ஆயிருவேன் அப்படி கிடையாது. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார் சாமுவேல்னால, உடனே பெரிய ஆள் ஆயிட்டாரா? 13 வருஷத்துக்கு மேல அலைந்து திரிந்து ஓடி மரண பயத்துக்கு விலக்கி அப்புறமாட்டி தான் அவர் ராஜாவானார். ஸோ நம்ம உயர்த்தப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருந்தா தான் நம்ம உயர்த்தப்படணும். சரிங்களா? உடனே ஆசீர்வாதம் வந்த உடனே ஜெயம் வந்துடாது. நம்ம அதுக்காக போராடணும். விதைச்ச உடனே பழம் வந்துடாது, கனி வந்துடாது. விதைச்ச உடனே தண்ணி ஊற்றணும், அது வேர் கீழே போகணும், அடிமரம் மேலே வரணும், கிளைகள் வரணும், இலைகள் வரணும், பூக்கணும், காய்க்கணும், அப்புறம் தான் கனி கொடுக்கணும். அந்த கனி நல்லா இருக்கான்னு தெரியணும். சரிங்களா? அதனால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம பெரிய ஆளாயிட முடியாது. அதற்கான நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. இவன் ஒரு சில மணி நேரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அடையணும்னா அவன் எவ்வளோ காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது? 20 வருடத்திற்கும் மேலாக காத்திருந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. யாராலையும் பயணிக்க முடியாத பயணம். பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில அவனுடைய வாழ்க்கை இருந்தது. துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர், கசப்பு, ஏமாற்றம், ஒரு பரிதவிப்பு, இந்த மாதிரியான சூழ்நிலையில கடந்து வந்தவன் தான் இந்த யாக்கோபு. உடனே ஜெயம் பெற்றல. அவன் பல அவமானங்களை தாண்டி, பல ஏமாற்றங்களை பார்த்து ரொம்ப துக்கித்து வெளியே வந்தவன் தான் இந்த யாக்கோபு. ஈசாக்கிடம் யாக்கோபு தெரியாம ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே ஈசாக்கு உடனே அவனை சபிச்சிடல. அது பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த அதிகாரமே நீ 16ஆம் கிளம்பி போ அப்படின்னு ஈசாக்கு சொல்லுவார். ஒரு கோபத்துல தான் சொல்லுவார். 20 வருஷம் தான் பெற்ற மகன் வெளிநாடுல இருக்கான், ஒரு தடவை கூட அவனை விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பல. 20 வருஷம் எங்க இருக்காரு யாக்கோபு? 16ஆம்ல தன்னுடைய மாமனுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆளை கூட அனுப்பி விசாரிச்சு வர சொல்லல. ஆனா யாக்கோபு தன்னுடைய 10 குமாரர்களை சீகேமுக்கு ஆடு மேய்க்க சொல்லும் போது தன்னுடைய நேசகுமாரன் யோசேப்பை அனுப்பி போய் விசாரிக்க சொல்றாரு. யோசேப்பை அனுப்பி விசாரிக்க சொல்றாரு. ஆபிரகாம் கூட ஈசாக்காக அந்த நாட்டுக்கு மெசபதோமியாவுக்கு போகாம தன்னுடைய ஊழியக்காரன் அனுப்புறாரு. ஆனா இந்த யாக்கோபு மேல உள்ள வெறுப்புனாலேயோ என்னமோ தெரியல, 20 வருஷம் கேட்பாரற்று இருந்தவன் தான் இந்த யாக்கோபு. 20 வருஷம் அவங்க ஊர்ல இருந்து யாருமே வரல, அவங்க அண்ணன் வரல, அவங்க அப்பா ஆள் அனுப்பிச்சு விடல. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவன், தனியா இருந்தவன். பெயர் சபால இருந்து 16ஆம்க்கு 480 மைல் 722 கிலோமீட்டர். 480 மைல் 722 கிலோமீட்டர். 16ஆம்னா நுகத்தடி. இதை நம்ம கடந்து போகணும். இங்கே எங்கே போய் மாட்ட போகிறான்? நுகத்தடியில் போய் மாட்ட போகிறான். இவன் முதல்ல போன இடம் பெத்தேல். முதல்ல போன இடம் பெத்தேல். இங்கே அவன் போன இடத்துல இருந்து பெத்தேலுக்கு எவ்வளோ தூரம்னா ஒரு 70 கிலோமீட்டர் தான் வரும். 70 கிலோமீட்டர். ஒரு நாள் பயணம் தான். சரி, அதை நம்ம அப்புறமாடி பார்க்கலாம். 20 வருடம் கழித்து யாக்கோபு திரும்ப வருகிறான். தன்னுடைய 2 பரிவாரங்களை, 4 மனைவிகள், 12 குழந்தைகளோட, குமாரர்களோட வரும்பொழுது தன்னுடைய தந்தையை
தன்னுடைய தந்தையான ஈசாக்கு இவங்களை பார்த்துட்டு தான் மறிக்கிறார். அது எப்படி பார்க்கல, தன்னுடைய மகன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான் என்பதை உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் ஈசாக்கு மறிக்கிறாரு. யாக்கோபின் ஆசீர்வாதங்களை ஈசாக்கு தெரிந்து கொண்ட பின்னர் தான், ஏன்னா பார்த்து கொண்ட பின்னர் தான் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு கண்கள் தெரியாது, கண்கள் இருள் அடைந்திருக்குது. தெரிந்து கொண்ட பின்னர் தான் இந்த ஈசாக்கு மரித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்திற்காக ஆரம்பத்திலே போராடியவன், என்ன ஆசீர்வதியும்னு ஆரம்பத்தில் போராடினவன், தன் தகப்பனோட போராடினவன், தகப்பனுடைய தேவனோடு போராடினவன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட பிறகு உலகத்தின் சாம்ராஜ்யமான பார்வோனை ஆசீர்வதித்தவன், யோசேப்பை ஆசீர்வதித்தவன், யோசேப்பின் குமாரர்களை ஆசீர்வதித்தவன், தன்னுடைய வம்சத்தை எல்லாம் ஆசீர்வதித்தவன். நம்ம ஆசீர்வாதமா இருந்தா தான் நம்ம பிள்ளைகளை, நம்ம சந்ததிகளை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்ம போராடணும். யாக்கோபு ராக்கேல என்னதான் சிநேகித்தாலும் கல்லறையில யாக்கோபு பக்கத்துல அவளுக்கு இடம் கிடைக்கல. எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மக்கபேலா கல்லறையில் இடம் கிடைத்ததோ, ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மக்கபேலா கல்லறையில் இடம் கிடைத்ததோ, அதே போல யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் தான் அந்த கல்லறையில் இடம் கிடைச்சதே ஒழிய ராக்கேலுக்கு கிடைக்கவில்லை. தேவனுடைய திட்டம் ராக்கேல் அல்ல, லேயாள். அது அப்புறமாட்டி நம்ம பார்க்கலாம். சரியா? ஆதியாகமம் 48:15 யாக்கோபு ஒரு நல்ல வார்த்தை சொல்வார். பிறந்த நாள் முதல் என்னை மரிக்கும் நாள் வரை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீமைக்கும் விலக்கி காத்த தேவன், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன். அந்த மாதிரியா நாம சொல்லணும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். தேவன் நம்மளை ஆதரிக்கும் பொழுது மனுஷர் நம்மளை கைவிட மாட்டாங்க. ஏன்னா தேவன், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மராமை அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம வேண்டிக் கொள்ளணும். பாருங்க, இப்ப இருக்கு இல்லையா இஸ்ரேல் நாடு யார் பேர்ல அழைக்கப்படுது? இந்த யாக்கோபு அப்படிங்கிறவன் பேர்ல தான் அழைக்கப்படுது. யாக்கோபு அப்படிங்கிறவன் பேர்ல தான் அழைக்கப்படுது. யாக்கோபு தானே இஸ்ரவேலா மாறினாரு. யாக்கோபின் நினைவாக அவங்க சந்ததிக்கு என்ன பேர் வச்சாங்க? இஸ்ரவேல். சரிங்களா? அந்த இஸ்ரவேலுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த யாக்கோபு, ஈசாக்கின் மகன், ஆபிரகாமின் குமாரன். சரிங்களா? அப்புறம் தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னை நல்ல நல்ல பேரா வெளிப்படுத்துவார். சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்சடாய், எல்ரோயி, யெகோவா ஈரே அப்படின்னு வெளிப்படுவார். அதே போல சில பரிசுத்தவான்களுடைய பேருக்கு பின்னால தன்னை இணைத்து கொண்டு தேவன் வெளியிடுகிறதுல அவர் அலாதி பிரியம். எப்படி அப்படின்னா, நான் தாவீதின் தேவன், நான் எலியாவின் தேவன். அதே போல சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். சரிங்களா? நம்ம பின்னாடி சொல்ல முடியுமா? உங்க பேரை போட்டு என் பேரை போட்டு நான் அந்த அவனுடைய தேவன், அந்த விசுவாசுடைய தேவன். இவங்க தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், இவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். அடுத்து பார்க்கிறோம், முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில 8 முறை இடைப்பட்டார். இந்த பைபிள் ஸ்டடி படிக்கும் பொழுது ஒரு நோட் பென்சில் இருந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த 8 முறை இடைப்பட்டதை சொல்ல போகிறேன். அடுத்து வரிசையாக யாக்கோபுடைய வாழ்க்கையில் வரிசையாக என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு 45 பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? முதலாவதாக ஆதியாகமம் 28:12 தேவன் எப்படி யாக்கோபோட இடைப்பட்டார். முதல் தரிசனம் பெத்தேல்ல, வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு என அழைக்கப்பட்ட இந்த லூஸ், அதை தான் பெத்தேலா மாறிச்சு. லூஸ் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி இறங்கினதாகவும், அது தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறவர்களாகவும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இங்கதான் முதல் தரிசனம். இந்த இடம் முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் தேவன் தன்னுடைய பேரை பொறிச்சு வச்சிருக்கிறார். இது டாக்டர் வீடு, இன்ஜினியர் வீடு அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு வீட்லையும். அதே போல தேவன் இந்த பூமிக்கு தன்னுடைய நாமத்தை யாவே அப்படின்னு போட்டிருக்காரு. நாசால இருந்து போட்டோ எடுத்து பார்க்கும் பொழுது இந்த எருசலேம்ல உள்ள இந்த பெத்தேல்ல யாவே அப்படின்னு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கதான் யாக்கோபு அந்த தரிசனத்தை பார்த்தாரு. வானத்துல அந்த ஏணி இருக்கிறத பார்த்தாரு. கர்த்தரானவர் எழுந்து நிற்கிறத பார்க்கிறாரு. சரிங்களா? இங்கதான் முதல் அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அபிஷேகம் பாருங்க, நம்ம முக்கியமான ஒரு வார்த்தை கவனிக்கணும். யோர்தானை விட்டு யாக்கோபு கடந்து போகும்போது எப்படி போனாரு? வெறும் கையுமா கோலுமா தான் போனாரு. அப்ப எண்ணெய் எப்படி வந்துச்சு? எண்ணெய் இருந்தா தான் அபிஷேகம் பண்ண முடியும். அவரு வெறும் கோலும் கையுமா தான் போனாரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் வெறும் கோலுமா கை தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன எப்படி வந்துச்சு? பழங்காலத்துல
அதிக தூரம் பயணம் செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்புல ஒரு அந்த எண்ணெய் குடுவையில் எண்ணெயை கட்டி வச்சுக்குவாங்க. ஏன்னா பயணம் செய்கிறவங்க இரவு தங்கும் பொழுது அதை எடுத்து முழங்கால்கள், கைகள், கால்கள், உடம்பெல்லாம் தேய்ச்சிக்குவாங்க. இந்த எண்ணெய் தான் மருந்து. அதனால தான் அவர் அந்த எண்ணெயை தூக்கி தான் கல்லுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கார். அப்போ முதல் தடவை லூஸ் அது பேர் மாற்றப்பட்டு பெத்தேலாக மாறியது. இந்த இடத்துல தேவன் தரிசனம் பண்ணார். 2வது தரிசனம் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் கழிச்சு தரிசனமாகிறார். ஆதியாகமம் 31:3 உன் பிதாக்களின் தேசத்துக்கு திரும்ப போ. சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சிட்டான். மனைவி, பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்தி, சொத்து, ஆடு, மாடு, மிருகங்கள் எல்லாமே சம்பாதிச்சிட்டான். அப்பதான் தேவன் இடைப்படுறாரு, நீ உன்னுடைய தகப்பன் தேசத்துக்கு திரும்ப போ. இது 2வது தரிசனம். 3வது தரிசனம் எப்பன்னா, ஆதியாகமம் 31:11 தேவதூதன் மறுபடியும் சொப்பனத்தில் நீ மறுபடியும் உன்னுடைய தேசத்துக்கு திரும்ப போன்னு கன்ஃபார்ம் பண்றார். அடுத்து 4வது தரிசனம் எப்பன்னா, ஆதியாகமம் 32:1 மக்னாயிம் தேவ தூதர் மட்டும் சந்திக்கல, தூதர்கள் ஒரு சேனையா சந்தித்தார்கள். அதான் அந்த இடத்துக்கு மக்னாயிம் அப்படின்னு பேர். அடுத்து பாத்தீங்கன்னா 5வதாக தேவன் எப்படி இடைப்படுறாருன்னா, ஆதியாகமம் 32:24 ஒரு புருஷனோடு போராடுறாரு இல்லையா, யாப்போக்கு நதிக்கரையை கடந்து ஒரு புருஷனோடு இடைப்படுறாரு இல்லையா, அது 5வது. அங்கதான் இவனுக்கு பேர் பெனியேல். இங்கதான் இவனுடைய பேர் யாக்கோபு அப்படிங்கிற பேர் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது. அங்க அந்த தேவன் கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, எதுக்கு பேரை கேட்கணும்னா, அங்க தகப்பன்ட்ட என்ன கேட்டாரு, தகப்பன்ட்ட சொல்லும் பொழுது தான் யாக்கோபு அப்படி இருந்தாலும் என்ன சொல்றான், ஏசான்னு போய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஆனா தேவன்ட்ட உண்மையை சொல்றான், நான் யாக்கோபு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் யாக்கோபு ஆசீர்வதித்து, நீ யாக்கோபு அல்ல, ஏமாற்றுக்காரன் அல்ல, என்னோடு சேர்ந்து ஆளுகிறவன் சொல்லிட்டு இஸ்ரவேல் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. அடுத்து 6வது சீகேம்ல யாக்கோபுடைய குமாரத்தி தீனாள் மூலமா பிரச்சனை வரும் பொழுது, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படிங்கிற தேவன் தரிசனமாகிறாரு. 7வது பெத்தேல் 35ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் மறுபடியும் தேவன் எதுக்கு தரிசனம்னா, மறுபடியும் இவனுடைய பேரை கன்ஃபார்ம் பண்றார். நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அங்க மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 8வது கடைசியாக எப்ப சந்திக்கிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 46:2-4 வரைக்கும் யோசேப்பு அதிபதியாக இருக்கிறான், பிரதான மந்திரியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு யோசேப்பிடமிருந்து யாக்கோபுக்கு அழைப்பு வருகிறது. யாக்கோபு எகிப்து தேசம் போக பயப்படுறாரு. ஏன்னா இவங்க தகப்பன் எகிப்து தேசம் போய் மாட்டிக்கிட்டாரு, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துச்சு, ஆகாரனால பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஒரு சந்ததியே எழும்பிச்சு. எகிப்து தேசத்துக்கு போக இதனால பயப்படுறாரு. அதனால தான் தேவனே சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நீ தைரியமா எகிப்து தேசத்துக்கு போ. இது 8வது தரிசனம். இது 8 தரிசனங்களும் ரொம்ப முக்கியம். யாக்கோபு பஞ்ச காலத்திலேயே எகிப்து போறார். இந்த நேரத்தில் தேவன் நினைத்திருந்தால் தன்னுடைய யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு மாதிரியே பஞ்ச தேசத்திலே விதை விதைத்து அவனும் செழிப்பா இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன? இவனுடைய சந்ததி, இவனுடைய வித்து தான் எகிப்துல இருக்குது. சோ அதனாலதான் அவனை போக சொல்றாரு. கடைசியாக தன்னுடைய அந்திமய காலத்திலே ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு, கடைசி நாட்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு பதிலாக வருகிற நாட்கள்னு மொழிபெயர்த்து தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கடைசி நாட்கள்ல நடக்கிறத அவங்களுக்கு அறிவிக்கிறார். இதுல இருந்து ஏன் இது அறிவிக்கிறார்னா, அவருக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி உள்ளே இருந்தது. சரி, இவ்வளவு நேரம் யாக்கோபுடைய இயல்புகள் மற்றும் சிறப்பு இயல்புகளை பார்த்தோம். இப்பதான் நம்ம யாக்கோபுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்துக்குள்ள போறோம். ஒரு 45 பாயிண்ட் சொல்ல போறேன். இது முடிச்சுட்டு ஒரு 5-6 விளக்கம் சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். சரியா? முதலாவதாக ஈசாக்கு ரெபேக்காள் திருமணம். ஆதியாகமம் 24:67 ஈசாக்கு ரெபேக்காள் திருமணம். 2வதா 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆதியாகமம் 25:21 ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் 20 வருடம் குழந்தை இல்லை.
மூன்றாவதாக ஆதியாகமம் 25:21 ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணின பொழுது அவள் கருவுற்றாள் அப்படின்னு வசனம் வரும். கருவுற்றாள். ஜெபிக்கிற மனுஷன் ஜெயிக்கிற மனுஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவதாக தீர்க்க தரிசனம் ரெபேக்காளுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டது. மூத்தவன் இளையவனை செவிப்பான். ஆதியாகமம் 25:22-23 தீர்க்க தரிசனம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? ரெபேக்காளுக்கு. மூத்தவன் இளையவனை செவிப்பான் என்று. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசாவை ஏமாற்றுதல். இதுல ஒரு சில விளக்கம் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். எப்படி ஏமாற்றினார் நம்ம சொல்றோம் இல்லையா? யாக்கோபு 2வது மகன். ஆனா சயின்ஸ் பிரகாரம், இப்போ உள்ள சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தான் முதல் குமாரனா வந்திருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு கரு முதலாவது உண்டான கரு தான் 2வதா வருமா. முதலாவது தாயின் கர்ப்பத்தில் முதலாவதாக உண்டான கரு தான் 2வதாக வரும் அப்படின்னு இப்போ டாக்டர்ஸ் சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி ஏமாற்றினான்னு பார்க்கணும்னா, வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தவன் வேட்டையாடி வருகிறான். வந்த உடனே இவன் அந்த கூழ் காய்ச்சி கொண்டிருக்கும் போது பசியில கேட்கும் போது கொடுத்துட்டான். கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்குறான்? ஆணையிட்டு தான் கொடுத்தான். ஆணையிடுறதுனா ஒரு 2 பேர் மட்டும் ஆணையிட கிடையாது. அந்த காலத்தில் ஆணையிடுறதுனா எப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஆணையிடுறது அப்படின்னா, ஒரு ஆணையிடணும்னா ஒரு மூப்பனை கூப்பிடணும். முதல்ல மூப்பனை கூப்பிட்டுக்கணும், ஒரு சாட்சி. அடுத்து ஏசாவுக்கு 2 சாட்சி, யாக்கோபுக்கு 2 சாட்சி. 2 பேருமே கையை இப்படி வச்சுக்குவாங்க. இப்படி ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கை வச்சுக்குவாங்க. ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கை வச்சு தான் இன்னாருடைய மகனும் இதற்காக நான் ஆணையிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை கீழே படுக்க வச்சு, ஆட்டுக்குட்டியோட தலை கொடுக்கிறவன் யாரு சொந்தக்காரனோ அவன்கிட்ட தலை பக்கம் வலது பக்கம் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஆட்டுக்குட்டி இப்ப உடனே கழுத்து அறுக்கப்படும், உயிர் போயிடுச்சு. அப்படியே திரும்பிடுவாங்க. ஆணையிடும் பொழுது திரும்பிடுவாங்க. ஆணையிடும் பொழுது இப்ப இந்த ஆட்டுக்குட்டியின் மேல ரத்தம் போயிடுச்சு இல்லையா, உயிர் போயிடுச்சு இல்லையா, இப்ப அந்த ஆணையிட்டு கொடுத்த பொருள் அவனுக்கு உரியதாகிவிடும். இப்படித்தான் ஆணையிட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகுதான் சிரேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு கிடைத்தது. 2 பேர் மாத்திரமல்ல, 5 பேர் உடன் இருந்திருக்க வேண்டும். சரி, அடுத்து பார்க்கிறோம். 6வதாக யாக்கோபு தன்னுடைய தந்தையை ஏமாற்றுதல். ஆதியாகமம் 27:1-29 வரைக்கும். தந்தை ஏமாற்றினான். இவனா ஏமாற்றினா? இவன் இந்த இதுக்கே வரல. தாய் சொல்லிதான் தன்னுடைய தந்தையை ஏமாற்றினான். தாய் சொல்லிதான் தந்தையை ஏமாற்றினான் தவிர இவனுடைய சுய புத்தி அல்ல. சரி, அடுத்து ஆதியாகமம் 27:41 ஏசா யாக்கோபை கொலை செய்ய முயற்சி. வாயின் அறிக்கையாக வெளிப்படுத்தவில்லை, ரெபேக்காளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ரெபேக்காளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அதே போல ஏசாவின் பொல்லாத நினைவுகள் ரெபேக்காளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ரெபேக்காள் சாதுரியமாக காய் நகர்த்தி தன் கணவன் மூலியமாக மகனை 16ஆமுக்கு தப்ப விடுகிறாள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வதாக பெத்தேலில் தேவ தரிசனம். ஆதியாகமம் 28:10-22 வரைக்கும். அடுத்து 9வதாக ராக்கேல் மற்றும் லாபானை சந்தித்தல். ஆதியாகமம் 29:10-13 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகள்களை மாறி மாறி திருமணம் செய்தல். அதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்து ஆதியாகமம் 29:18-30-10 14 ஆண்டுகள் வேலை செய்கிறான். 29ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 14 ஆண்டுகள் வேலை செய்கிறான் அவனுடைய லேயாளுக்காகவும் ராக்கேலுக்காகவும். அப்புறம் லாபான் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு 6 ஆண்டுகள் வேலை செய்கிறான். ஆதியாகமம் 30:27. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வதாக லாபானிடம் சொல்லாமல் கானான் தேசத்துக்கு திரும்ப பயணம் மேற்கொள்கிறான். ஆதியாகமம் 31:18 லாபான்கிட்ட சொல்லாம பயணத்தை மேற்கொள்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா லாபான் யாக்கோபு சந்திப்பு 10 நாளுக்கு அப்புறம் லாபான் யாக்கோபு சந்திப்பு வழிப்பிரயாணத்தில் வந்து பிடிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 14வதாக பயணத்தில் தேவதூதர்கள் யாக்கோபை சந்தித்தல். அந்த இடத்துக்கு மக்னாயிம் அப்படின்னு பேர். 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அடுத்து ஏசாவை சந்திக்க பயம். ஆதியாகமம் 32:3-6 வரைக்கும். 32:3-6 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமானது ஆதியாகமம் 32:24-32 வரைக்கும் தேவனோடு போராட்டம். பேர் இங்கே தான் பேர் மாற்றப்படுது. பேர்
மாற்றப்படுது. 17ஆவதாக சுக்கோத் பயணம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்து சீகேம் பயணம். இங்கே தான் ஏல் எலோஹி இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பலிபீடம் கட்டுறாரு. ஆதியாகமம் 33 18 20. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் சீர்கெட்டு போகுதல், யாக்கோபுடைய மகள் கெட்டு போகுதல் சீகேம்ல 34ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். அடுத்து சீகேமை சிமியோனும் லேவியும் கருவறுத்தல். ஆதியாகமம் 34 28 2 31 வரைக்கும். அடுத்து 21வது யாக்கோபு பெத்தேலுக்கு செல்லுதல், தேவ அழைப்பு பெற்று பெத்தேலுக்கு போறது. அடுத்து மறுபடியும் யாக்கோபுக்கு பேர் மாற்றத்தை கன்ஃபார்ம் பண்றார் ஆண்டவர். ஆதியாகமம் 35 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அடுத்து ராக்கேலுடைய மரணம் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும். ராக்கேல் எப்பிராத்தா அப்படிங்கிற பெத்லெஹேமுக்கு வர சமீபத்த பொழுது இந்த ராக்கேல் மரணம் அடைந்துடுறா. ராக்கேல் எப்படி மரணம் அடைகிறா? ஒரு குமாரனை பெற்று கொடுத்து விட்டு தான் மரணம் அடைகிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆவதாக ரூபன் தன்னுடைய மறுமனையாட்டியுடைய பில்காலோட சயனித்தான்னு யாக்கோபு கேள்விப்படுறான். இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ஏதேர் இல்லை. எங்கே? ஆதியாகமம் 35 21 22 வரைக்கும். அடுத்து 35ஆம் அதிகாரத்தில் 23 26 வசனங்கள் வரைக்கும் யாக்கோபுடைய குமாரர்கள் பேர் வரிசையாக போட்டிருக்கும். அடுத்து 26வது பல இடையூறுகள், கவலை, கஷ்டம் மத்தியில் இறுதியில் தன் தகப்பனை சந்திக்கிறான். தகப்பனை தான் சந்தித்தானே ஒழிய தாயை சந்திக்கவில்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே மரித்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஈசாக்கு மறிக்கிறார். ஈசாக்கு வயது சென்றவனாகி விருத்தாப்பிரியனாகி 180 வயசுல மறிக்கிறாரு. ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? நான் எப்போ வேணாலும் மறிச்சிருவேன், அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அவசரப்பட்டு ஆசீர்வாதம் அளிக்கிறார். ஆனா இவன் போய் 20-21 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வர்றான். அது வரைக்கும் ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார். காலத்தை கணிக்க ஈசாக்கு தவறி விட்டார். அடுத்து பார்க்குறோம் 27வது பாயிண்ட் என்னன்னா ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து தன்னுடைய தகப்பன் ஈசாக்கை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆதியாகமம் 35-29. அடுத்து 28வது பாயிண்ட் என்னன்னா யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருக்கிறான். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருக்கிறான். ஆதியாகமம் 37:3 யாக்கோபு மற்ற மகன்களை விட யோசேப்பு மேலதான் சிநேகம் பாராட்டுறார், தன்னுடைய நேசகுமாரனாக நினைக்கிறாரு. அப்புறம் ஆதியாகமம் 37, 31, 34 வசனங்கள்ல யோசேப்பை யாக்கோபு இழந்து போகிறான். அடுத்து உலகமெங்கும் பஞ்சம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம். ஆதியாகமம் 42 உலகமெங்கும் பஞ்சம். தன் மகன்கள் எகிப்திலே தானியம் உண்டென்று அறிந்து தன் மகன்களை அங்கே அனுப்புறார். யாக்கோபுக்கு தெரியுது உலகமெங்கும் பஞ்சம், ஆனா எகிப்தில் மட்டும் தானியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க அனுப்புறார். சரியா? அடுத்து யோசேப்புடைய வல்லமை எகிப்தில் அரசாளுதுன்னு கேள்விப்பட்டு சகோதரர்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா? அது 45ஆம் அதிகாரம் 3-27 வசனங்கள். 3-27 வசனங்கள். இந்த இடத்துல தான் 34வது பாயிண்ட் என்னன்னா யாக்கோபுடைய இருதயம் மூர்ச்சை அடைந்தது, ஆவி உயிர்த்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆவி உயிர்த்தது. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு எகிப்துக்கு போக பயப்படுறாரு. அப்போ தேவன் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நான் உன்னோட இருந்து நான் உன் கண்களை மூடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தகப்பனும் மகனும் எகிப்து பக்கத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்த கோசேன் நாட்டில் சந்தித்த உடனே ஒருவர் கட்டி தழுவுறாங்க. தன்னுடைய தகப்பனை பார்வோன்ட்ட அழைத்துட்டு கம்பீரமா போறாரு யோசேப்பு பார்வோன் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க மகனை ஆசீர்வதிக்கிறாரு. தன்னுடைய குமாரர்கள் எல்லாம் வருங்காரியத்தை கூறி ஆசீர்வதித்து கட்டளை ஜீவித்து உயிரை விடுறார். இது இவருடைய வாழ்க்கை குறிப்பு. இவருக்காக எகிப்திலே 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். கானான்ல இவருடைய பிரேதத்தை எடுத்துட்டு வந்து 7 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் பார்க்கிறோம். சரி, இப்போதான் நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளேயே நம்ம போகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு 5 நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாழ்க்கையில் யாக்கோபு ஏமாற்றப்படுதலை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8. மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். பாருங்க, தாவீது
அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டான். அதற்காக என்ன பண்ணா, அந்த மனைவியோட கணவனே கொன்றான். இதுக்கு என்ன பலன் திரும்ப வந்துச்சு? தாவீதுடைய சொந்த மகள் சொந்த மகனாலே கற்பழிக்கப்படுகிறாள். சொந்த தாமார், தாவீதோட சொந்த மகள் யாரு? தாமார். சொந்த மகன் யாரு? இந்த அம்னோன். அம்னோனாலே கற்பழிக்கப்படுகிறான். தாவீதுடைய சொந்த மகன் அப்சலோம் சொந்த மகன் அம்னோனை அடித்துக் கொள்கிறான். தாவீதுடைய சொந்த மகனான இந்த அப்சலோம் தகப்பனுடைய மருமனையாட்டி 10 பேரோட பிரவேசிக்கிறான். சரிங்களா? நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை விட பல மடங்காக தான் பலனா இருப்பீங்க, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் சரி. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் செஞ்ச அந்த கொடுமைக்கெல்லாம் பலன் பயங்கரமா கிடைச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாப் பொய் சொல்லி நாபத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டான். அப்ப தேவனுடைய வார்த்தை எலியா மூலியமா வருது, நீ அவ செஞ்சதுனால எப்படி நாபோத்தின் ரத்தத்தை நாய் நக்கினதோ அதே போல ஆகாப்பின் ரத்தத்தை நாய் நக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல நடந்தது. அடுத்து பார்க்கிறோம், இந்த ஸ்தேவான், தேவனுக்கு ஏற்ற மனிதன் ஸ்தேவான் இருக்கார் இல்லையா, அவரை நிறைய பேர் கல்லெறிஞ்சாங்க. அப்ப அதுக்கு ஒப்பு கொடுத்தவன் போல இருந்தவன் தான் இந்த சவுல். சரிங்களா? இவன் ஒரு காலத்துல தேவனுக்காக எழும்பும் பொழுது இவன் லீஸ்திரா என்ற பட்டணத்திலே கல்லெறியப்பட்டு மரணமடம் தருவாயில் விழுந்து கிடந்தவன். கல்லெறியறதுக்காக எப்படி ஸ்தேவான கல்லெறியும் பொழுது இவன் பேசாம இருந்தானோ அது திரும்ப வருது பாருங்க. இவனுக்கு லீஸ்திரா பட்டணத்துல பவுல கல்லெறிந்து குற்றுயிராக விட்டு போனார்கள் நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்படி யாக்கோபு தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தகப்பனையும் ஏமாற்றினானோ அல்லது ஏமாற்றுறதுக்கு துணை போனானோ அது அவனுக்கு திரும்ப கிடைத்தே ஆனது. பார்வோன் அந்த எபிரேய குழந்தைகளை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டாரு. ஆனா முடிவு என்ன வந்தது? இவனுடைய குழந்தையும் சேர்த்து போச்சு. எதை விதைக்கிறோமோ அதுதான் இருப்போம். சரி, இப்ப யாக்கோபு பத்தி விவரமா பார்ப்போம். யாக்கோபு 16 போறாரு. ரொம்ப முக்கியமான வசனம் ஆதியாகமம் 29:13. அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். பாருங்க, விவரமா உன் வாயின் வார்த்தைகளாய் சிக்குண்டாய் பிடிபட்டாயின் வசனம் போட்டிருக்கு இல்லையா? அதே போல இவன் என்ன சொல்றான்? கஷ்டப்பட்டு இங்கிருந்து போய் எல்லா விஷயத்தையுமே ஒன்றும் விடாம போய் லாபான்ட்ட சொல்லிடுறான். எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய மாமன் லாபான்ட்ட சொல்லிடுறான். சரிங்களா? விவரமாய் சொன்னான். நான் எப்படி அண்ணனை ஏமாத்தினேன், அப்பாவை ஏமாத்தினேன், எல்லாம் விவரமாய் சொன்னான். இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காரு. பொறுமையா லாபான் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிங்களா? சரி, இப்ப யாக்கோபு விவரமாய் தன் லாபான்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறார் வந்த உடனே. சரியா? இப்ப லாபான்ட்டு இவன் வேலை செய்யணும். யாக்கோபுட்ட இருந்த ஒரு சின்ன தப்பு என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் வாயை முன்னாடி விடுவார். உன் மகளுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன். அவன் கேட்கல, இவனா தான் சொல்றான். அதே போல ஏசாவுக்கு பரிசு பொருள் ஏசா கேட்கல, இவனா தான் அனுப்புறான். சரிங்களா? சரி, இப்ப விவரமாய் சொன்னான்னு சொல்லும் பொழுது எல்லாமே நம்ம பாக்குறோம். எல்லாத்தையும் எப்படி ஏமாத்தினேன், அண்ணனை எப்படி ஏமாத்தினேன், அப்பாவை எப்படி ஏமாத்தினேன், என்னென்ன நடந்து எல்லாம் சொன்ன உடனே இப்போ யாக்கோபு லேயாலை சிநேகிக்காமல் ராக்கேலை தான் சிநேகிக்கிறான். சரி சொல்லிட்டு இப்ப திருமணம். இப்ப யாருக்கு திருமணம்? ராக்கேலுக்கும் யாக்கோபுக்கும் தான் திருமணம். இப்ப திருமணம் முடிஞ்சு ஊர் பெரியவங்க எல்லாம் வராங்க. திருமணம் சுபமா முடிஞ்சிருச்சு. காலையில தான் தெரியுது ராக்கேலுக்கு பதிலாக லேயால் கொடுக்கப்பட்டாள்னு. இப்ப பயங்கரமா பிரச்சனை ஆகுது. ஆனா பாருங்க, லாபான் சரியாக காய் நகர்த்தி இருக்கிறான். உங்க ஊர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். எங்க ஊர்ல மூத்தவள் இருக்கும்போது இளையவளை கொடுக்க கூடாது. இப்ப லாபான் யாக்கோபை ஏமாத்தினார். எப்படி ஏமாத்தினார்னா, எப்படி யாக்கோபு தன்னுடைய தகப்பன் கண்கள் தெரியாம இருக்கதான் ஏமாத்தினான். ஆனா லாபானோ அவன் கண்கள் திறந்திருக்கும் பொழுதே யாக்கோபை ஏமாத்திட்டான். யாக்கோபு எப்படி போனா, தான் இளையவன் மூத்தவன் என்று பொய் சொல்லி தன் தகப்பனிடம் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா லேயால் மூத்தவள் தான் இளையவள் ராக்கேல் என்று சொல்லி அவனுக்கு மனைவியானாள். எப்படி நம்ம ஒருத்தனை ஏமாத்துறோமோ அதே போலதான் நமக்கு திரும்ப வரும். இதுல லாபான் ஏமாத்தினா சரிதான். ஆனால் லேயாலும் முக்கியமாக ஏமாற்றினாள். ராக்கேலுக்காக வேலை செய்த 7 வருடங்கள் அவனுக்கு பெரிய காரியமா தெரியல, சந்தோஷமா போச்சுன்னு பார்க்கிறோம். மறுபடியும் 7 நாள் கழித்து
மறுபடியும் ஒரு திருமணம், அப்புறமும் ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும், அப்புறமும் ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும். ஆனால் ஈசாக்கு அவனை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? குமாரத்திகளுக்குள் ஒரு பெண்கள் தான் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் சகோதரிகளை கல்யாணம் பண்ணியிருப்பார். இதில் லேவியராகமும் 18 ரொம்ப முக்கியமான வசனம். லேவியராகமும் 18 உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் லேவியராகம புத்தகத்தில் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. இங்க லேவியராகமம் 18 உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. இதுக்கப்புறம் தான் பிரமாணம் வருது. ஆனா பிரமாணம் உள்ளே இருக்குது. பாருங்க, இவனுடைய நினைப்பு என்ன? அந்த ஏமாற்றுவதன் மூலியமாக எப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டான், தலையிலேயே இழுத்து போட்டான். ஏன் இவன் ஏமாற்றப்பட்டான்னா, நம்ம யாரோடையாவது பேசும்பொழுது வாயின் வார்த்தையில் ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஆதியாகமம் 29:13 என்ன சொல்லியிருக்கான்? அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு அறிவித்தான். எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நான் எப்படி அண்ணனை ஏமாத்தினேன், அப்பாவை ஏமாத்தினேன். அதான் இங்க திரும்பி வருது. சரி, தொடர்ந்து ஏமாற்றப்படுதல். இப்ப லேயாள் மூலியமாகவும் லாபால் மூலியமாகவும் யாக்கோபு ஏமாற்றப்பட்டுட்டான். சரியா? அடுத்து எப்படிலாம் ஏமாற்றப்பட்டான் பார்க்கலாம். லாபான் தொடர்ந்து ஏமாற்றினான். 20 வருஷம் வேலை செஞ்சான் இல்லையா? 10 முறை சம்பளத்தை மாத்திரான்னு பார்க்கலாம். லேயாலும் தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து யாக்கோபை ஏமாற்றினான்னு பார்க்கலாம். அடுத்து ராக்கேல், இவங்க பயணம் செய்து வரும்பொழுது, அங்க 16ஆம் இருந்து விட்டு வரும்பொழுது தகப்பனுடைய சுரூபங்கள், அந்த விக்கிரகங்களை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு எடுக்கலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனுக்கு அவப்பெயரை உண்டாக்குறான். தன் கணவனுக்கு தெரியாமலேயே கணவனை ஏமாற்றி சூபங்களை எடுத்து வைத்துக் கொள்கிறாள், கணவனை ஏமாற்றுகிறாள். அடுத்து விசுவாசம் உள்ள மகனாக இருக்க வேண்டிய முதல் மகனாகிய ரூபன், ஏன்னா அவன் தான் யாக்கோபுடைய சத்துவமும் முதற் பலனுமானவன் தான் இந்த ரூபன். அவன் தான் தன்னுடைய தகப்பனுக்கு அப்புறம் எல்லா காரியத்தையும் பார்க்கணும். ஆனா அவன் தன் தகப்பனை ஏமாற்றி தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி ராக்கேலுடைய வேலைக்காரி பில்காலுடைய சயனிக்கிறான், ஏமாற்றப்படுகிறான். கடைசியா பாத்தீங்கன்னா யோசேப்பு அதிகமா சிநேகித்ததுனால இவங்க மகன்கள்லாம் சேர்ந்து யோசேப்பை அந்த மீதியானருக்கு விற்று போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்ததுன்னு சொல்லிட்டு மொத்தமா யாக்கோபை ஏமாத்துறாங்க. பாருங்க, யாக்கோபு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தினாரு, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன 5 காசு தானே 10 காசு தானே, அப்படி கிடையாது. திருட்டு தான். 1 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான். தொடர்ந்து வரும். இப்ப பாருங்க, யூதா வந்து யோசேப்பை தப்பு வச்சான். எப்படி தப்பு வச்சான்? இவனை கொல்றதுக்கு பதிலாக 20 வெள்ளிக்காசுக்கு வித்தரலான்னு சொல்லிட்டு. ஆனா இவனுடைய சந்ததியான இயேசு, யூதாவுடைய சந்ததியில் தானே இயேசு வராரு. யூதா வந்து எத்தனாவது சந்ததி அப்படின்னா 23வது சந்ததி. யூதா 23வது சந்ததி, இயேசு 64வது சந்ததி. யூதா தன்னுடைய சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். இயேசுவை யூதாசு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். அது தொடர்ந்து வரும். சரி, இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பாடத்தின் மூலமா என்ன கவனிக்கிறோம்? ஏமாற்றப்படுவீர்கள், மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ணா ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சரி, இப்போ வந்து அடுத்ததாக பார்க்கிறோம், யாக்கோபுடைய வம்சங்களை பத்தி பார்க்க போறோம், யாக்கோபுடைய குமாரர்களை பத்தி பார்க்க போறோம். யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 2 மனைவிகள், அவங்க மனைவிகளுடைய வேலைக்காரிகள். சரிங்களா? முதலாவதாக லேயாள். லேயாளுக்கு பிறந்தவங்க யாருன்னா ரூபன். முதலாவதாக ரூபன், 2வதாக சிமியோன், 3வதாக லேவி, 4வதாக யூதா, 5வதாக யாருன்னா இந்த சமயத்தில் ராக்கேலுக்கு குழந்தை இல்லைன்னு தன்னுடைய வேலைக்காரிய யாக்கோபுக்கு கொடுக்குறான். அந்த வேலைக்காரி பில்கால் மூலியமாக, இந்த பில்கால் யாருன்னா இந்த பில்காலோட தான் ரூபன் தவறான உறவு கொள்வான். இந்த பில்கால் மூலியமாக தான் நப்தலி அப்படிங்கிற 2 குமாரர்கள் பிறகுறாங்க. சரிங்களா? 5 6 ஆயிடுச்சு. 7வதாக லேயாளுடைய வேலைக்காரி சில்பால் மூலியமாக காத் ஆசேர் பிறக்கிறாங்க. 8 பேர் பிறந்துட்டாங்க. அடுத்து 9வதாக மறுபடியும் லேயாள் கர்ப்பமுற்று இசக்கார் செபுலோன், கடைசியாக ஒரு குமாரத்தி தீனால பெறான். சரிங்களா? 11 பிள்ளைகள் ஆயிடுச்சு. 12வதாக தான்
இந்த ராக்கேல் கற்பம் தரித்து யோசேப்பை பெறுகிறாள். 13வதாக பென்யமீனை பெறுகிறாள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பேரோட அர்த்தம்லாம் பார்க்கணும். இந்த பேருடைய அர்த்தம் அப்படிலாம் பார்க்கணும். சரி, ரூபன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவதாக பிறந்த ரூபன் அப்படின்னா இதோ ஒரு புதல்வன் அப்படின்னு அர்த்தம். ரூபன்னா என்ன அர்த்தம்? இதோ ஒரு புதல்வன். இரண்டாவது சிமியோன், தேவன் கேட்கிறார்னு அர்த்தம். தேவன் கேட்கிறார் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவதாக லேவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேருதல், ஒன்றிணைதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து யூதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா துதி அப்படின்னு அர்த்தம். யூதானா என்ன அர்த்தம்? துதி. அடுத்து ஐந்தாவதாக தான்னா என்ன அர்த்தம்னா நீதிபதி அப்படின்னு அர்த்தம். ஆறாவது நப்தலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா போராட்டம். நப்தலினா போராட்டம். 7 காத் என்ன அர்த்தம் அப்படின்னா பாக்கியம். காத் அப்படின்னா என்னது? பாக்கியம். 8வது ஆசேர் அப்படின்னா என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. ஆசேர்னா மகிழ்ச்சி. இசக்கார் 9வது. இசக்கார்னா கூலி, பிரதிபலன், சம்பளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 10வதாக செபுலோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்விடம் அப்படின்னு அர்த்தம். வாழ்விடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 11வதாக தீனாள், பெண், குமாரத்தி அப்படின்னா என்னன்னா தீனாள் அப்படின்னா நியாயம் தீர்த்தல், நியாயம் தீர்த்தல். அடுத்து 12 யோசேப்பு அப்படின்னா தேவன் பெருக பண்ணுவார், தேவன் பெருக பண்ணுவார், பெருக பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 13வது பென்யமீன். பென்யமீன்னா வலதுகரத்தின் புதல்வன், வலதுகரத்தின் புதல்வன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து முக்கியமானது யாக்கோபு லாபான் சந்திப்பு. யாக்கோபு லாபான் சந்திப்பு. யாக்கோபு 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு 14 வருஷம் தான் வேலை செஞ்சாரு. அந்த 15வது வருஷம் லாபான் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம், ஏன்னா யாக்கோபு தன்னிடம் இருக்கும் பொழுது தனக்கு ஆசீர்வாதம் என்று தெரிந்து கொண்டு அப்புறமும் ஒரு 6 வருஷம் அவனோட இருக்கார். கேட்டுக்கொண்டதுனால 6 வருஷம் இருந்தார். சரியா? இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்திற்கு மேலே ஏமாற்றம். சரி, தேவனே தரிசனம் பண்ணி நீ கிளம்பு அப்படிங்கிறார். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயிர் கத்தரிக்க ஒரு இடத்துக்கு போன நாளில் இவங்க ஃபேமிலியா 4 மனைவி, 13 குழந்தைங்க, 12 குழந்தைங்க எல்லாத்தையும் ஒட்டகத்தில் ஏற்றிட்டு இனிமே ஜென்மத்துக்கும் முகத்தை பார்க்கக்கூடாது, ஜென்மத்துக்கும் லாபானுடைய முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. வேகமா போறாரு. ஆனா 10வது நாள்ல 7 நாள் பிரயாணம், 3 நாளுக்கு அப்புறம் தான் லாபானுக்கு அறிவிக்கப்படுகிறது. 7 நாள் பிரயாணம். 10வது நாள்லயே லாபான் கீழையாத் மலையில கண்டுபிடிச்சிடறாரு. இவன் மூஞ்சியே பார்க்க கூடாதுன்னு நினைச்ச யாக்கோபு 10வது நாள்ல அந்த லாபான் யாக்கோபு சந்திப்பு துரதிருஷ்டவசமாக நிகழ்கிறது. லாபானுக்கு பயங்கர கோபம். நல்லா கவனிச்சீங்கன்னா யாக்கோபு ஏமாற்றுக்காரன், யாக்கோபை விட ஏமாற்றுக்காரன் லாபான்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில யார் ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு தான் ஜெயிச்சிருப்பாரு. எப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லா சொத்தையும் எடுத்து வந்துட்டார். நம்ம யாக்கோபு ஆடுதான் மேய்ச்சாரு நம்ம படிக்கிறோம். ஆனா ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, நிறைய மிருகங்கள்லாம் வச்சிருந்திருக்கான். எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கிறாரு. அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவன் சம்பாதிச்சதாக நினைத்தது எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கிறார். இப்ப லாபான் 10ஆம் நாள் கண்டுபிடிச்சு நைட்டு தங்கியிருக்கார். காலைல போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேவன் இடைப்படுறார். எப்படி அந்த அபிமெலேக்கிடம் ஈசாக்கு மனைவியை கொண்டு நினைச்சிருந்தார் இல்லையா, அந்த அபிமெலேக்கு அவளை தொட்ட செத்த அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆண்டவர். அதே போல இந்த லாபானிடம் தேவன் இடைப்படுறாரு. நன்மையே அன்றி தீமை ஏதாவது பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இதனாலே அவனுடைய திட்டம் தவிடுபடி ஆகுது. லாபானுடைய திட்டம் தவிடுபடி ஆகுது. பாருங்க, அடுத்து காலையில வர்றாரு. காலையில பயங்கர கோபமா, ஏன்னா அவனை செயல்படுத்த முடியாது. தேவன் இடை மறிச்சிட்டார். என் குமாரத்திகளை யுத்தத்தில் சிறைபிடிக்கிறது போல கொண்டு போனது என்னன்னு கேட்கிறாரு. சிறைபிடிக்கிறது போல கொண்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ற சொல்லியிருந்தா உன்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் கீத வாக்கியங்கள் முழங்க கிண்ணறத்தோட சந்தோஷமா அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ஆனா லாபான் ஏமாற்றுக்காரன். அவன் பொய்யுக்கு பிதாவுமான பிசாசு மாதிரி. அவன் சொல்லுவானே தவிர செய்ய மாட்டான். ஒரு நாளும் 20 வருஷமா இருந்தா ஒண்ணுமே செய்யல. அதனாலதான் இவனே புத்திசாலித்தனமாக கிளம்பி வந்துட்டான். நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போறதுன்னா போ, எதுக்கு என் தெய்வங்களை திருடிட்டு வந்தேன்னு கேட்கறான். இந்த திருடிட்டு வந்தது ராக்கேல் திருடிட்டு வந்தது யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியாது. ஏமாற்றப்படுகிறான். சரிங்களா? இப்ப இங்க ஒரு முக்கியமான, இப்பதான் யாக்கோபு கோபப்படுறதாக நம்ம படிக்கிறோம். யாக்கோபு, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? சொல்லாம வந்ததே பெரிய தப்பிதம். அவன் தன்னுடைய
இயலாமையை அப்படி வெளிப்படுத்துறான். சரிங்களா? சரி, அப்ப அவன் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்றான். நான் 20 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், என்னுடைய தூக்கம் என்னுடைய கண்களுக்கு தூரமா இருந்துச்சு, 10 தடவை என்னுடைய சம்பளத்தை மாற்றினீர், பயங்கரமா எல்லாத்தையும் தான் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்றான். சரி, இந்த சமயத்தில் இவங்க வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. நான் உனக்கு தீமை செய்ய முடியும், ஆனால் உன்னுடைய தேவன் என்னை இடைமறித்தார் அப்படிங்கிறதுக்காக செய்யலை அப்படின்னு சொன்னோடனே 2 பேருமே ஒரு உடன்படிக்கை வராரு. இவனுக்கு லாபானுக்கு யாக்கோபை ஏதாவது செய்யணும்னு ஒரு வெறி இருக்குது, ஆனாலும் செய்ய முடியாது. அதனால 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. கற்குவியலை போட்டு அது மேலே போஜனம் பண்ணி ஒரு நினைவு தூணை நட்டுக்கிறாங்க. நட்டுட்டு ஒருத்தரும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, சாட்சியின் குவியல். இந்த சாட்சியின் குவியல லாபான் ஜெகர் சகதூதா அப்படின்னு வைக்கிறார். ஜெகர் சகதூதா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து முதல்ல பைபிள்ல யூஸ் பண்ணியிருக்கிற அரேமிய வார்த்தை, ஒரு சாட்சியின் பிரமாணம். இவர் என்ன வைக்கிறாருன்னா, யாக்கோபு என்ன வைக்கிறாருன்னா கலையத் அப்படின்னு வைக்கிறாரு. ஜெகர் சகதூதா அப்படின்னா அவன் பயத்துல வைக்கிறான், பயத்தின் சாட்சி. ஆனா கலையத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷத்துல நிரம்பின சாட்சி. அவன் பயத்துல வைக்கிறான், ஏன்னா ஆண்டவரே இடைப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. இவன் ஒரு சந்தோஷத்துல கலையத் அப்படின்னு பேர் வைக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த மிஸ்பால ஏன் இது வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தூணை தாண்டி யாக்கோபும் திரும்பி அங்கிட்டு போகக்கூடாது, லாபானு திரும்பி இந்த சைடு வரக்கூடாது. இதோட இந்த லாபான் சந்திப்போடைய 16 சொந்தம் முற்றும் முடியுமாக அந்த மெசபதோமியாவுக்கும் 16 உள்ள அந்த சொந்தங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஈசாக்கு அங்கிருந்து பெண் கொண்டார், இவனும் அங்க போய் பெண் கொண்டான். இதோட இந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே முடிந்தது. யாக்கோபு ஏமாற்றுக்காரன், ஆனா அவனை விட பெரிய ஏமாற்றுக்காரன் லாபான்னு பார்க்குறோம். ஆனா கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு இந்த யாக்கோபு. சரிங்களா? சரி, இன்னொரு 2 விளக்கங்களை மட்டும் சொல்லிட்டு முடிக்கலாம். அடுத்து யாக்கோபு ஏசா சந்திப்பு. நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 31:3 தேவன் யாக்கோபை அவன் தேசத்திற்கு போக சொன்னான். தேவன் தான் யாக்கோபை அவனுடைய தேசத்துக்கு போக சொன்னார். இவனா எதிர்த்து போல. அப்ப தேவனே சொல்லியிருக்கும் போது இவன் தைரியமா போலாம். தேவையில்லாம இங்கே யாக்கோபு ஏசாவுக்கு பயப்படுறான். தேவனே சொல்லிட்டா போக வேண்டியதான். தேவையில்லாம அண்ணன் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஏன்னா தேவனுடைய சமூகம் முன்னாடி போகுது இல்லையா? தேவனுடைய சமூகம் முன்னாடி போடும்போது நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்னாடி போவார். வெறும் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனவர் திரும்ப 2 பரிவாரங்களோட சேர்த்து வராரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் அதை பாதியா பிரிச்சு ஏசாவுக்கு கொடுக்குறாரு. ஏசாவுக்கு கொடுன்னு தேவன் சொல்லலை. உயிர் மேல உள்ள பயம் என்னென்ன கொடுக்குறான் பாருங்க. 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள் மற்றும் அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள்னா பெண் கழுதைகள், 10 கழுதை குட்டிகள். இது யாக்கோபு தேவையில்லாம ஏசாவுக்கு கொடுக்கணும்னு முன் வந்தது. ஏசா ஒண்ணு கேட்கல. தேவன் தான் நீ எந்திரிச்சு போங்கிறார், உன் தேசத்துக்கு போங்கிறார். சரிங்களா? இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். பிராயச்சித்தமாக நான் அண்ணனுக்கு செய்த துரோகத்துக்காக கொடுக்கிறாரு, இவ்வளவு பொருள் கொடுக்கிறாரு. சரியா? முன்னாடி தேவனை தரிசித்தவர் ஏசாவை பார்த்தவொடனே எப்படி சொல்லுமா சொல்றாரு? ஆண்டவனே அப்படிங்கிறாரு. தன்னை ஏசாவுக்கு அடியேன்னுங்கிறாரு. உங்களுடைய முகத்தை பார்த்தது தேவனுடைய முகத்தை பார்த்தது அப்படின்னு போல சொல்றாரு. சரியா? சரி, இப்போ இந்த சமயத்துல தான் தேவனோட போராடி பேர் மாற்றம் வருது. இப்ப ஏசாவை சந்திக்கணும் அப்படிங்கும் போது இப்பதான் இவங்களுடைய குணம் நல்லா விளங்குது. முதல்ல ஏசா வேட்டையில் வல்லவன், வனசஞ்சாரி, கொடூரமானவன் நினைச்சிட்டு முதல்ல யாரை அனுப்புறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிகளுடைய வேலைக்காரி சில்பாலையும் பில்காலையும் முதல்ல அனுப்பிச்சிட்டு அவங்களுடைய 4 பிள்ளைகளை முதல்ல அனுப்புறார். 2வதாக லேயாலையும் அவருடைய 7 குழந்தைகளையும் நிப்பாட்டுறார். கடைசியா தான் யோசேப்பையும் ராக்கேலையும் நிப்பாட்டுறார். யோசேப்பு யாரையும் வணங்கினதாக பைபிள்ல படிக்கல. ஆனா யோசேப்பு ஒரு முக்கியமான நபரை வணங்கி இருக்கிறாரு. அந்த நபர் தான் ஏசா. யோசேப்பு வணங்கின முக்கியமான நபர் ஏசா. அதுல படிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ரெபேக்காளுக்கு என்ன வெளிப்படுத்தினார் தேவன்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
40, 60, 70, 77, 97 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டு இருக்காரு. யாக்கோபு வந்து 16ஆமுக்கு போகும்போது 77 வயசுன்னு சொல்றாங்க. 77 வயசுன்னு சொல்றாங்க. சரிங்களா? மூத்தவன் இளையவனை சேமிப்பான்னு. ஆனா இவனுக்கு இத்தனை வயசாகியும் வயது சென்றும் ஏசாவை பார்த்த உடனே 7 தரம் குனிந்து வணங்கினான். மூத்தவன் தான் இளையவனை சேவிப்பான் ஆசீர்வாதம். ஆனா இன்னும் யார் சேவிக்கிறது? இளையவனான யாக்கோபு தான் மூத்தவனை வணங்கினான். இன்னும் அவனுக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உள்ளே வரவில்லை. இன்னும் இளையவன் தான் மூத்தவனை சேவித்துக் கொண்டிருக்கிறான். வசனம் நல்லா சொல்லுது. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனிடம் சேர்ந்தான். உடனே ஏசாவுடைய மனம் மாறுது. தழுவிக்கு ஒருத்தரோடு ஒருத்தர் கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார்கள். சரிங்களா? யாக்கோபுக்கு பயம் போகல. என்ன சொல்றாரு? உன்னை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்குங்கிறாரு. தன்னை ஏசாவுடைய அடியேன் அப்படிங்கிறாரு. ஏசாவுடைய அடியேன்கிறாரு. சரிங்களா? பக்குவமா பேசுறார். சரி, இப்ப அடுத்து சீகேமில் யாக்கோபு இது முடிச்சு சீகேம் போறார். சீகேம் லேயாளுடைய கடைசி மகள் தீனாள். ஒரு பெண்ணை தகப்பனானவன் சரியான முறையில் வளர்க்க வேண்டும். யாக்கோபு அநேக புத்திரர்களை சரியாக வளர்க்கவில்லை. பார்த்தீங்கன்னா இந்த தீனாள் வந்து சீகேமை சுற்றி பார்க்க புறப்பட்டாள். எத்தனை முறை புறப்பட்டாள்னு தெரியல. ஒரு தடவை பார்த்த உடனே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அநேக தரம் போயிருந்திருக்கணும். பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள கட்டுப்பாடா இருக்கணும். சரிங்களா? தன்னுடைய உடைகள் மூலியமாக, பேச்சின் மூலியமாக, நடவடிக்கைகள் மூலியமாக அடுத்தவர்களை ஒரு கவர்ந்திழுக்கத்தக்க அந்த உடைகள் போடக்கூடாது. இந்த லேயாள் மகள் தீனாள், இந்த தீனானினால் யாக்கோபுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். ஒரு வம்சத்தையே அழிச்சவதான் இந்த தீனாள். அவன் ஆசைப்பட்டு இவ போனதுனாலதான் அவன் அவளோட சயனித்தான். சரிங்களா? இதனால அவனுடைய சகோதரர்கள் லேவியும் சிமியோனும் விருத்ததேதனம் செய்ய சொல்லி அந்த சந்ததியவே நிர்மூலமாக்குறாங்க. சரிங்களா? இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை, ஒரு சில பிள்ளைகளை சரியா வளர்க்கல. ரூபனை சரியா வளர்க்கல. தன்னுடைய மறுமனையாட்டியோடைய ரூபன் பிரவேசிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா தீனால சரியா வளர்க்கல. அவ வந்து வெளியில போய் கெட்டு போனான். அடுத்து பாத்தீங்கன்னா சிமியோன் லேவி கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருந்தார்கள். இதனால என்ன? அந்த இடத்தையே காலி பண்றான், சீகேமையே காலி பண்றான். சரிங்களா? இந்த சமயத்துல தான் பெத்தேல்ல இருந்து அடுத்து வந்தீங்க. பெத்தேல்ல இருந்து பெத்லகேம் போற வழியில, எப்ராத்தா போற வழியில தான் பென்யமீன் பிறக்கிறாரு. பென்யமீன் பிறந்த உடனே ராக்கேல் மறிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக யாக்கோபு யோசேப்பு. இது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாமுக்கு 8 குமாரர்கள் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் ஈசாக்கு மட்டும்தான். சரிங்களா? அது ஈசாக்கு தான் வந்தது. அடுத்து ஈசாக்கு 2 குமாரர்கள் இருந்தாலும் ஈசாக்குடைய சித்தம் என்னன்னா, ஈசாக்குடைய சித்தம் மனுஷ சித்தம், ஏசா வரணும்னு. ஆனா தேவ சித்தம் ஏசா அல்ல, யாக்கோபுக்கு என்ன சித்தம் அப்படின்னா, உலக பிரகாரமாக ரூபன் தான் சேஷ்ட புத்திரனாக வந்திருக்கணும். ஆனா யாக்கோபுடைய சித்தம் என்னன்னா யோசேப்பு வரணும்னு. ஆனா தேவனுடைய சித்தம் யோசேப்பும் அல்ல, ரூபனும் அல்ல, அது யூதா. ஏன்னா யூதா யோசேப்பை தன் சகோதரர் கைக்கு தப்புவித்தவன். உலக மனிதர்களுடைய சித்தம் மூத்த மகன் தான் வரணும், ரூபன் தான் வரணும், ரூபன் அல்ல. அப்ப யாக்கோபுடைய சித்தம் என்ன அப்படின்னா யோசேப்பு வந்து தேவனுடைய சித்தம் அல்ல. யாரு? யூதா. ஏன்னா இவருடைய புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்தெடுத்தல் வந்து அனாதி காலங்களுக்கு மேம்பட்டது. சரிங்களா? ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்றார். யாக்கோபு யோசேப்பை இழத்தல். இப்ப இந்த சமயத்துல தான் ஒரே நேசகுமாரனை அதிகப்படியாக நேசித்ததுனால தன்னுடைய குமாரர்கள் மூலியமாகவே பஞ்சம் தீர்க்கப்பட்டு அவன் விற்கப்படுகிறான், மரித்து போனதாக சொல்லி தன் தகப்பனிடம் அறிக்கையிடுகிறார்கள். அந்த பலவர்ண அங்கியை கிழிந்து பீருண்ட அந்த பலவர்ண அங்கியை பார்த்து அநேக நாள் துக்கித்தான் போட்டிருக்கோம். அவன் அப்புறமாட்டி ஒரு 13 வருஷம் கழித்து எகிப்தில் ஒரு அரசால் பிரதான மந்திரி அளவுக்கு அவன் அரசாள்கிறான்.
அதெல்லாம் தெரிஞ்சு தன்னுடைய தகப்பனை கூப்பிடுறாரு. தகப்பன் அங்கே எகிப்துக்கு பயப்படுறாரு. தேவன் சொன்னது மூலமா எகிப்துக்கு போறாங்க. இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பார்வோனையே ஆசீர்வதிக்கிறார். அங்க பார்வோனே ஆசீர்வதிக்கிறாரு. இந்த யாக்கோபு உடைய இதுல 147வது வயசு. யாருக்கு? யாக்கோபுக்கு 147 வயசு. இந்த சமயத்துல தான் இவர் ஜீவனை விடுறாரு. ஜீவன் விடுறதுக்கு முன்னாடி வருங்காரியங்களை அறிவிக்கிறார். ஒரு சில பேர் தான் வருங்காரியங்களை அறிவிக்க முடியும். ஒரு சில பேருக்கு தான் மரணமடைய போவதாகவும், எல்லாருமே தன்னுடைய குமாரர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்து செல்ல முடியாது. வாய் நறுக்கியா நீ நல்லா இருக்கலாம்னு சொல்லலாமே தவிர தேவனிடமிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளை தான் சொல்ல முடியும். தேவனிடமிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளை சொல்றதுதான் ஆசீர்வாதம். தேவனிடமிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் யாக்கோபுக்கு அதிகமாக அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா யாக்கோபே சொல்றாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட என்னுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பர்வதங்களின் முடிவு வரை எட்டினது அப்படிங்கிறார். அப்ப ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட யாக்கோபு மேம்பட்டவன். தன்னுடைய அந்திமய காலத்திலே தன்னுடைய குமாரர்களுக்கு வருங்காரியங்களை குறித்து ஆசீர்வதிக்கிறான். இறுதியாக யாக்கோபு தன் குமாரர்களை ஆசீர்வதித்தல். யாக்கோபு தன் குமாரர்களை ஆசீர்வதித்தல். இறுதியாக யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை 16 பெற்றான். கானானிலே வளர்த்தான். ஆனா எங்க ஆசீர்வதிக்கிறான்? எகிப்துல ஆசீர்வதிக்கிறான். அந்த இடம்லாம் பார்க்கிறோம். ஒரு வேத வசனம் படிச்சோம்னா இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, இது தீர்க்க தரிசனமா நிறைவேறிடுச்சா, ஆணுக்கு சொன்னதா பெண்ணுக்கு சொன்னதா, எல்லாமே பார்க்கிறோம். அப்ப யாக்கோபு தன் பிள்ளைகளை 16 பெற்றான். கானானிலே வளர்த்தான். எகிப்திலே ஆசீர்வதிக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனம் பாருங்க. இவன் தீர்க்க தரிசன ஆவி உடையவனாகி வார்த்தைகளை வெளிப்படுத்துறான். பாருங்க, மரண வாசலில் இருந்து பேசுறான். மோசே மரண வாசலில் இருந்து பேசினார், 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். தாவீது மரண வாசலிலே பேசி தன்னுடைய குமாரன் சாலமோனை ஆசீர்வதித்தார். சரிங்களா? இயேசு மரண வாசலிலே இருந்து பேசி அந்த 7 வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். மரணிக்கும் தருவாயில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஆசீர்வாதமும் வரும், சாபமும் வரும், எச்சரிக்கையும் வரும், எதிர்கால சம்பவமும் வரும். பாருங்க, ஒரு சில 12 கோத்திரங்கள் இருந்தாலும் ஒரு 3 கோத்திரத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ரூபனை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீ என் முதல் குமாரன், சேஷ்டபுத்திரன், என் சத்துவமும் என் முதற் பலனுமானவர், என் மேன்மையில் பிரதானமானவன். நல்லா தூக்கி வைக்கிறார். ரூபனை நல்லா தூக்கி வைக்கிறார். தூக்கி வச்சு தூக்கி எறிஞ்சிடுறாரு. ஏன்னா தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியவன், தண்ணீரை போல தளம்பினவன். ஏன் இவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கிடைக்கலன்னா, தன்னுடைய ஆவியை அடக்க தெரியல. ஏன் பாருங்க, ரூபனுக்கு 1 கோத்திரம் தான் கிடைச்சிச்சு, யோசேப்புக்கு 2 கோத்திரம் கிடைச்சிச்சு. ஏன் தெரியுமா? ரூபன் தன்னுடைய ஆவியை அடக்க முடியாமல் போனான். யோசேப்பு தன்னுடைய ஆவியை அடக்கினான், 2 கோத்திரத்தை பெற்றுக்கொண்டான். அந்த போத்திபாருடைய மனைவியில ரொம்ப கட்டுப்பாடா ஒழுக்கமா நடந்துக்கிட்டான் இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் அவனுக்கு 2 கோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா, தகப்பன்ட்ட இருந்து நீ மேன்மடைய மாட்டான்னு வார்த்தை வந்தோன்னு ரூபன் கலங்கி போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. தவறு செய்து, அதுவும் பாலியல் இச்சை, அந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. சாபம் வந்துடும், தலைக்கு வந்துடும் சாபம். இப்ப பாலியல் தவறு யாராவது செஞ்சாங்கன்னா, தாவீது, அப்சலோம், அம்னோன், லோத்து, இவங்கெல்லாம் செஞ்சாங்க. ஆனா இதுக்கு ஏற்ற பலன் அவங்க அடைஞ்சாங்க. அதனால நாம் இந்த மாம்ச இச்சையில நம்ம விழக்கூடாது. நல்ல பாடம் ரூபன். அடுத்து பாத்தீங்கன்னா, சிமியோன், லேவி, ஏக சகோதரர்கள், கொடுமையின் பட்டயத்தை உடையவர்கள். இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சாபம் தான் கொடுத்திருக்காரு. ஆசீர்வாதமும் சாபமும் கலந்து வராப்புல தான் கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, சிமியோன் தான் சின்ன கோத்திரம். சிமியோன் தான் என்ன சொல்றாருன்னா அவங்கள பத்தி, இவர்கள் பட்டயங்கள், கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யாக்கோபிலே அவர்கள் பிரியவும்னா அவங்க வருங்காலத்தில் தேசம் அமைக்கிறாங்க இல்லையா? அதுல சிமியோன் கோத்திரத்துக்கு இருக்கிற கோத்திரத்துல சிமியோன் தான் ரொம்ப சின்ன கோத்திரம். என்னாகமும் 26:14 பார்த்தீங்கன்னா தெரியும். என்னாகமும் 26:14. அடுத்து லேவி, இந்த சிதறவும் பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா? லேவி 18 கோத்திரங்கள், 18 பட்டணங்களாக பிரிக்கப்பட்டது. லேவி 18 பட்டணங்களாக பிரிக்கப்பட்டது. அவங்க சகோதரர்கள் மத்தியில் அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. தேவனே அவங்களுடைய சுதந்திரம். அப்படி இருந்தாலும் தகப்பனுடைய அந்த வாய்ச்சொல் இங்க பலிக்குது, சிதறி இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, யூதா சகோதரரால் புகழப்படுபவன்.
சகோதரரால் புகழப்படுபவன். இங்கே தான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுது, செங்கோல் அவனை விட்டு விலகாதிருக்கும். இந்த ஸ்திரீயின் வித்து ஆதியாகமத்தில் படிக்கிறோம் இல்லையா, இங்கே கடைசியில் ஆரம்பத்தில் படித்த ஸ்திரீயின் வித்து இங்கே வந்து முடியுது. இது யூதால தான் அந்த ஸ்திரீயின் வித்து வரும். செங்கோல் வருமளவும் யூதா விட்டு பிரிவதில்லை நம்ம பார்க்குறோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஸோ தீர்க்க தரிசனமா இயேசுவின் வருகையை இங்கே யாக்கோபு முன்னறிவிக்கிறாரு. அடுத்து யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு பற்றி நல்லபடியாக சொல்லி முடிக்கிறார். 12 கோத்திரங்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம 5 கோத்திரம் தான் பார்த்துருக்குறோம். டைம் இல்லை, நம்ம அடுத்த வர பாடங்களில் முடிஞ்சால் பார்க்கலாம். தன்னுடைய அந்திமய காலத்தில் யாக்கோபு 12 கோத்திரத்திலும் வருங்காரியங்களை, ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, வருங்காரியங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஆசீர்வதி முடிச்சுட்டு கட்டிலில் தன் காலை மடக்கி ஜீவித்து போனான் அப்படின்னு போட்டிருக்கோம். இவனுக்காக 77 நாட்கள் துக்கம் கொண்டாடுறாங்க. 70 நாள் எகிப்துலையும் 7 நாள் கானான்லையும் துக்கம் கொண்டாடுறாங்க. பல இன்னல்களை சந்தித்த மனிதன், பல இன்னல்களை பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்த மனிதன் தான் இந்த யாக்கோபு. நம்ம இவ்வளோ நேரம் யாக்கோபு அப்படிங்கிற வேத பாடத்தை தியானித்தோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எழுத மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.